அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இன்றைய பாடம் இறை வேதங்களை நம்புவது. ஈமானுடைய 6 அடிப்படையான நம்பிக்கைகளில் முதலாவது நம்பிக்கை இறைவன் ஒருவன் என்று நம்புவது. எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதை விலாவாரியா நாம பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, மலக்குமார்கள், அதாவது வானவர்களை நம்புவது குறித்து நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இறை வேதங்களை நம்புவது. முதல்ல, வேதம்னா என்ன? மனித கரங்களால் தொகுக்கப்பட்டது அல்ல, மனிதனுடைய சுய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகள். இறைவன் தன்னுடைய நாவினால் மனித குலத்திற்கு சொன்ன விசேஷ செய்திகளினுடைய தொகுப்பு தான் வேதம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தன்னுடைய திரு தூதர்கள், அதாவது அரபியில ரசூல்மார்கள் அல்லது நபிமார்கள், நபி என்றாலும் ரசூல் என்றாலும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை செய்திகளை அறிவிக்கக்கூடிய இறை தூதர்கள் என்றுதான் அதனுடைய பொருள். அப்ப இறைவன் மனித குலத்திற்கு சொன்ன அறிவுரைகளுடைய கட்டளைகளுடைய தொகுப்புத்தான் வேதங்கள் என்று அறிந்துள்ளோம். அந்த வேதங்களுடைய வழிகாட்டுதல்களின் மீது ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்வது அவசியம். விலாவாரிய பேச வேண்டிய விஷயம்தான். குர்ஆன் இறைவனுடைய வேதங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அது சவால் விட்டு இருக்கு. காலத்தால் அழிக்க முடியாது, கூட்ட குறைக்க முடியாது, மனித கரங்கள் அதிலே செலுத்த முடியாது, ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. இது காலத்துக்கு பொருந்தாது என்று ஒன்றை கழிக்க முடியாது, கூட்ட முடியாது, திருத்த முடியாது. முக்காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய சட்டத்திட்டங்களை, செய்திகளை உள்ளடக்கியதுதான் குர்ஆன். உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகத்துக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு குர்ஆன்ல இருக்குன்னு என்று நாம நம்பிக்கை கொள்ளலாம். ஈமானின் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையாக இறை வேதங்களில் இறுதியாக இறக்கப்பட்ட குர்ஆன் அதிகமாக வாசிக்கப்படக்கூடியது. குர்ஆன் என்ற அரபு வார்த்தைக்கு தமிழில் அதிகமாக வாசிக்கப்படக்கூடியது என்று அதனுடைய பொருள். அப்ப இந்த குர்ஆன் இறைவனால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம். இதற்கு முன்னர் நிறைய வேதங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். தௌராத் என்ற வேதம் இருக்கிறது. அது மோசே என்ற இறை தூதருக்கு இறைவன் வழங்கினார். இன்ஜீல் என்று ஒரு வேதம் இருக்கிறது. இது முகமது நபி பிறப்பதற்கு ஏறக்குறைய 570 வருடத்திற்கு முன்னால் பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு அதிசய படைப்பு. தகப்பன் இன்றி மரியமுடைய வயிற்றில் இறைவனுடைய அருளால் உருவாக்கப்பட்டு பெற்றெடுக்கப்பட்டார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தகப்பனின்றி பிறந்தார்கள். தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது மனிதர்கிட்ட பேசினார்கள். அவர்களுக்கு இறைவன் சில அற்புதங்களை அவர் மூலியமாக அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்தான் இந்த மனித சமூகத்திற்கு. அவரும் மனிதர்களை போன்று உண்பவராக, உறங்குவராக, பலம் பலகீனம் பொருந்தியவராக இருந்தார். அவரும் திருமணம் முடித்தார், பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தார். ஒருபோதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசுநாதர் தன்னை கடவுள் என்றோ, கடவுளுடைய அவதாரம் என்றோ, கடவுளுடைய பிள்ளை என்றோ, என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் வணங்குங்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. அப்போ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வழங்கப்பட்ட வேதம் இன்ஜீல் வேதமாகும். அதுபோன்று ஜபூர் என்று குர்ஆன்ல ஒரு வேதத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபூர் என்ற வேதம் அது தாவூத் என்ற இறை தூதருக்கு, தாவீது ராஜா
அவருக்கு வழங்கப்பட்ட வேதமாகும். இந்த 4 வேதங்கள் பெயர்கள் அது யார் யாருக்கு எந்தெந்த இறை தூதருக்கு வழங்கப்பட்டது என்ற விவரம் அல் குர்ஆனில் கூறப்பட்டு உள்ளது. அப்போ குர்ஆன் முகமது நபிக்கு இறைவன் வழங்கியது. அப்போ மனித குலத்திற்கு சிறந்த வழிகாட்டிகளாக இந்த நூல்கள் இருக்கின்றன. இதில் உண்மையும் சத்தியமும் இருக்கின்றது. வேதங்களுடைய உண்மையான எண்ணிக்கைகள் இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஆதம் என்ற முதல் மனிதரிலிருந்து என முகமது நபி அவர்கள் வருகின்ற காலம் வரைக்கும் இடைப்பட்ட எத்தனையோ இறை தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேத நூல்களினுடைய பெயர்களையும் அல்லாஹுவே அறிந்தவன். அவற்றில் சிலவற்றை சில நபிமார்களை அவர்களுடைய பெயர்களை இறைவன் சொல்லி தந்திருக்கிறான். வேதங்களுடைய பெயர்களை சிலவற்றை சொல்லியிருக்கிறான், பல பெயர்களை நமக்கு சொல்லித்தரவில்லை. ஆனால் அவைகள்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு இறைத்துதற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்தந்த மக்களுடைய மொழிகளுக்கு ஏற்றாற் போன்று இறைவன் வேதத்தை வழங்கினார். அவை எல்லாமே மனித கரங்களால் மாற்றப்பட்டு விட்டது, திரிக்கப்பட்டு விட்டது, என இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. அதனால் இறுதியான இறை தூதரான முகமதிற்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆனை அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களா? பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள வேதங்களான தௌராத், இன்ஜீல், ஜபூர், அல் குர்ஆன் இந்த 4 வேதங்களுடைய பெயர் இறைவனால் முழுமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் சத்தியமே அதில் பொதிந்து இருக்கிறது. அதுல மாற்றங்களோ திரிபு செய்வதோ கூட்டுதல் குறைத்தலோ காலத்துக்கு உதவாது என்று அதில் கூட்டவோ குறைப்பதற்கோ எந்த ஒரு வகையிலும் இடம் இல்லாத வகையில் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு அது இறைவனால் அது பாதுகாக்கப்பட்டு இன்றளவும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அல் குர்ஆன் இறைவனுடைய கடைசி வேதம். இதுவே வேத நூல்களில் இறுதியானதும் நிலையானதும் சிறந்ததும் ஆகும் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை தவிர்த்த ஏனைய எந்த வேதங்களையும் அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட சமூக மக்களால் அவை திரிக்கப்பட்டு விட்டது, மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது, கூட்டி குறைக்கப்பட்டு விட்டது, அதை மறைத்து விட்டார்கள், திரித்து விட்டார்கள். குர்ஆன் அப்படிப்பட்டது அல்ல. குர்ஆனை இறைவனே இறக்கி அதனை அவனே முழுவதுமாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் பாதுகாப்பான். அல் குர்ஆனை நம்பிக்கை கொள்வது ஈமானில் உள்ள ஒன்றாகும். எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் இறை நிராகரிப்பாளர் ஆன காபிராக ஆகிவிட்டார் என்று பொருளாகும். அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எண்ணிலடங்காத அற்புதங்களில் தலை சிறந்த அற்புதமாகும். அல் குர்ஆனில் ஒரு வசனத்தையாவது கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்று அன்றைய காலகட்டத்தில் அரபியர்களுக்கு இறைவன் சவால் விட்டால் கொண்டு வர முடியவில்லை. இன்றளவும் அந்த சவால் நீடித்து இருக்கிறது. யாராலும் கொண்டு வர முடியவில்லை, இனிமேலும் கொண்டு வர போறதும் இல்லை. மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பரிபூர்ணமான வாழ்க்கை சட்டதிட்டங்களை அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய இறை கொள்கை, இறை வணக்கம், நடைமுறை, கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிற்கான உரிய வழிகாட்டுதலை குர்ஆன் வழங்குகின்றது. அல் குர்ஆன் இறைவனால் இறக்கி அருளப்பட்டு அவராலே பரிபூர்ணப்படுத்தப்பட்டதாகும். காலத்திற்கு இடத்திற்கு ஏற்ப மனித சமூகத்தை சீர்கட செய்யாது அவர்களை சீர்படுத்தும் நோக்கில், பண்படுத்தும் நோக்கில், மனிதாபிமானம், மனிதநேயமிக்க பண்பாடு உள்ள கலாச்சார சீரழிவுகளுக்கு அப்பாற்பட்ட வகையில இந்த மக்களை பண்படுத்துவதற்காக இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டதாகும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். முகமது நபியுடைய கையினால் அல்லது அவருடைய நாவினால்
சுயமாக புனையப்பட்ட பேச்சு அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, இது இவ்வளவு போதும். விரிவாக இன்னொரு பாட நூல்களின் வழியாக நாம் அதனை கற்றுக்கொள்வோம். இப்போதைக்கு குர்ஆனை பற்றி, இறை வேதங்களை பற்றிய நம்பிக்கைக்கு அடிப்படையாக இந்த விஷயங்களை நாம் மனதில் அசை போட்டு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கின்றேன்.